ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ஈஸ்ட்டு சோடா எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக பஞ்சு போல் ராகி அப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு 2 கப்பில் ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு இல்லைன்னா நீங்கள் ராகியை ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இன்னொரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பில் தேங்காய் துருவி வச்சுருந்தது எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப்பில் சாதம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் உள்ளே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ராகி மாவையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க ராகி மாவையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இருக்கிற எல்லா ராகி மாவையும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து அந்த பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த ராகி மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எல்லா ராகி மாவையும் அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு 8 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு மாவு நல்லா சூப்பராக புளிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 8 மணி நேரம் உங்களுக்கு புளிக்க வைக்கிறதுக்கு நேரம் இல்லைனா நீங்கள் அரைக்கிறப்பமே ஒரு 1/2 ஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கிடைக்கும், அதை போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப்பு போல் நான் தண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரேடியாக ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால எண்ணெய் கூட ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மூடி கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா குக் ஆகிரும். நான் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் இதே ராகி அப்பத்தை தோசை கல்லுலேயும் ஊற்றிருக்கேன். அதே ஒரு கரண்டி மாவு எடுத்து அதுவும் இந்த மாதிரி நல்லா கிடச்சிருக்கு. தோசை கல்லில் ஊற்றுறதுனால நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் தோசை கல்லில் ஊற்றுறதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துருங்க. மாவு நம்ம எப்போவும் ஆப்ப மாவு வச்சுருப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும். ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கூட ஈஸ்ட்டு சோடா எதுவுமே ஆட் பண்ணாமலே நம்மளுக்கு எவ்வளோ பஞ்சு போல் ஆப்பம் கிடச்சிருக்குவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தேங்காய் பால், உருளைக்கிழங்கு குருமா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.